ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து செக் இன்ஜின் லைட். ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் செக் இன்ஜின் லைட்டு அவங்களுடைய சிம்பிளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் காமிச்சது டாடா போல்ட்டோடைய செக் இன்ஜின் லைட் சிம்பிள். இந்த செக் இன்ஜின் லைட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பிளிங்க் ஆகும் சில நேரம், சரியா? அந்த பிளிங்க் ஆகிறது நமக்கு வரமா வேதனையா, இதுதான் நம்ம இன்னைக்கு இருக்கிற வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிற காரு இந்த கார் தான், டாட்டா போல்ட்டு. என்ன வருஷம் பிரதர் டாட்டா போல்ட்டு? 2017. ஸோ வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு கேட்கலாம். 2016ங்களா? ஓகே ஓகே, கஸ்டமர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவரோட வண்டியில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது. என்னென்ன வண்டியில் உங்கள் வண்டியில் ப்ராப்ளம்? அந்த கார் சிம்பிள் போட்டு ஒரு லைட்டு ஒன்று வருது பார்த்தீங்களா? அப்படி கை வச்சு காட்டணும். 1 2 3வது இடம். ஓகே. அது ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காட்டுங்கண்ணா. அந்த அந்த 1 2 3வது சிம்பிள். ஓகே, புரியுதுண்ணா. காருக்குள்ளே ஒரு ஸ்பேனர் சிம்பிள் போட்டு. ஸ்பேனர் சிம்பிள். ஓகேண்ணா. அது ரன்னிங்கில் வந்து கண்டினியூவாக ஏரியும், திக்குனா ஒரு 5 செகண்ட் மட்டும் ஆஃப் ஆகி மறுபடியும் ஏரியும். ரன்னிங்கில் ஃபுல்லாக எரிஞ்சிட்டே இருக்கு. ஓகே. ஒரு டக்குன்னு என்ன பண்ணணும்னா ஒரு 5 செகண்ட் மட்டும் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் ஆன் ஆகிடும். எரிஞ்சிட்டு. சரி, ஃபங்க்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்காண்ணா? வண்டி டிரைவிங்கில் ஆக்சிலரேட் பண்ணக்கூடியதில் அதெல்லாம் மூவிங்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அது ஏதோ டிஃப்ரெண்ட் சவுண்டு மட்டும் கேட்குது. டிஃப்ரெண்ட் சவுண்டு மட்டும் கேட்குது. ஸோ மற்றபடி வேறு எதுவும் ஃபீலிங் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. சவுண்டுனா எந்த மாதிரினா சரி, நீங்கள் எந்த மாதிரி சவுண்டு எங்கேருந்து கேட்குற மாதிரி தெரியுது? இன்ஜின் பக்கம் வந்து சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா நேரம் கேட்குற மாதிரி இருக்கா, இல்லை எப்போ ஒரு டைம் அந்த சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கா? சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக மாறின மாதிரி இருக்குது. சரிங்களா? மைலேஜ் எதாவது குறைஞ்ச மாதிரி தெரியுதுங்களா? மைலேஜ் எதுவும் ட்ராப் பண்ணாமல் தெரில, பெரிய ட்ராப் மாதிரி தெரில. சரிண்ணா. ஸோ இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். அந்த ப்ராப்ளம் வந்து கரெக்டாக கஸ்டமர்ஸோட ப்ராப்ளத்தை நம்ம சரியாக புரிஞ்சதுக்காக. ஸோ இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்ஜின் ஐடியல் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ அந்த சிம்பிள் இல்லை. ஓட்டுண்ணா. சீனோ வெஹிக்கிள் இஸ் ஐடியல் ரன்னிங். ஐடியல் தானே ஓடிட்டு இருக்குது. ஓகே, வெஹிக்கிள் இஸ் ஐடியல் ரன்னிங். ஸோ இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது இந்த கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி, எவ்வளோ 5 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிருப்போம். ஒரு 5 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணதில் இது ஒரே ஒரு டைம் தான் வந்துட்டு போயிடுச்சு. டேக்கன் ஆல்மோஸ்ட் 6 kilometers டெஸ்ட் ட்ரைவ். இந்த 6 kilometers drive, there was only one time that MI lamp, அதாவது காருக்குள்ளே ஸ்பேனர் இருக்குல்லையா, அந்த MI lamp came one time and then goes off. After that it didn't come. அந்த வந்துட்டு போன டைம் ஹார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 seconds இருந்திருக்கும், அவ்வளோதான். வியூவர்ஸ், நம்மளோட டயக்னோசிஸில் நாம் கண்டுபிடிச்சோம் இந்த கேம் சென்சார் தான் ஏதோ ஒரு நேரம் மைக்ரோ செகண்ட்ஸ் ஒர்க் ஆகாது தான் ஒரு 2 secondsக்கு இந்த இந்த செக் இன்ஜின் லைட் நமக்கு வந்துட்டு காமிச்சிட்டு போயிருக்கு. சரிங்களா? இது 2 செகண்ட் இருந்தாலும் கூட இது ஃபங்க்ஷன் ஆகாதது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் நீங்கள் 1000 பிரிச்சா வரும் இல்லையா, அதில் உள்ள ஒரு மைக்ரோ செகண்டோ இல்லை 2 மைக்ரோ செகண்டோ தான் இது ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ அதை தான் இது வந்து குயிக்காக அட்ரஸ் பண்ணி நமக்கு 2 செகண்ட் காமிச்சிது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு. இந்த ப்ராப்ளத்தை வந்து இந்த கஸ்டமரு கேப்சர் பண்ணதுனால இம்மீடியட்டாக அவர் நமக்கு அட்ரஸ் பண்ணுறாரு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி உடனே நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சி சொன்னோம். இப்போ கேம் சென்சாரை மாற்றினால பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. அஸ்யூம் பண்ணிங்க ஒருவேளை அந்த கஸ்டமரு இதை இக்னோர் பண்ணுறாரு இந்த லைட்டை அப்படின்னு வச்சுங்க. ஏன்னா ஒரு 2 செகண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ அது வண்டியும் நல்லா நார்மலாக போயிட்டுன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இக்னோர் பண்ணார்னா என்ன ஆகும்னா இந்த கேம் சென்சார் கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் ஆகாது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம். சரிங்களா? அது எவ்வளோ நேரத்துலங்கிறதுலாம் நமக்கு தெரியாது, எப்போ வேணாலும் ஆகலாம். ஆனால் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் குயிக்காக வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த இன்ஜின் லைட் வந்துட்டு போச்சு. சரி, இதை நான் வந்து உங்களுக்கு சிமுலேட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த கேம் சென்சார் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறது ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படி தான் பிஹேவ் பண்ணணும். கேம் சென்சார் ஃபங்க்ஷன் ஆகலைங்கிறதும். சரிங்களா? இப்போ உங்களுக்காக இந்த கேம் சென்சார் டிஸ்கனெக்ட் பண்ணி நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்னு பாருங்கள். இதிலேருந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நைட் டைமில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா நீங்கள் ஆன் ரோடில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பிரேக் டவுன் ஆச்சுன்னா என்னவோ ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இதிலேருந்து நீங்கள் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கன்க்ளூட் பண்ணிப்பீங்க இந்த செக் இன்ஜின் லைட் வரமா இல்லை வேதனையாகிறது. இந்த இன்ஜினில் உள்ள கேம் சென்சார் அந்த கப்ளரை நம்ம காட்டுறோம்.
மோகன் இந்த பக்கம் தான் ஸோ கேம் சென்சாரை டைட் பண்ணியாச்சு. கப்ளர் கனெக்ட் பண்ணல, என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஒன்றை ஸ்டார்ட் பண்ணிட்டா ஆன் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த சிம்பிள் வந்துருச்சு. ஓகே, ஆஃப் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சிம்பிள் வந்துட்டு தான் இருக்குங்க. ஆக்சிலேட்டர் ரைஸே ஆகலை. நான் ஆக்சிலேட்டர் எடுத்துகிறேன். ஆக்சிலேட்டர் ஏன் வந்து இந்த சவுண்ட் வருதுன்னா மினிமம் 800 RPM கம்மியாகிடுச்சு, டவுன் ஆகிடுச்சு. அதனால தான் இங்கே பாருங்கள், ரெண்டு இப்போ கேம் சென்சார் இல்லாத போது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சிரமம் இருக்குது. அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலும் ஆக்சிலேஷன் ஆகலை. அப்படியே ஆக்சிலேஷன் ஆனாலும் ரேண்டமாகுது. அதுக்கப்புறம் ஆக்சிலேஷன் அப்படியே குறைஞ்சிட்டு 800 RPM கீழே வரதுனால வண்டி வந்து இப்போ தடவை ஆகி ஆஃப் ஆகிடுது. பாருங்க சரிங்களா. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். கேம் சென்சார் கனெக்ட் பண்ணலை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சிலரேட்டர் அழுத்துறேன். இதுக்கு மேலே போகல. இதான் மேக்ஸிமம் போகுது ஆக்சிலரேஷன். அதுக்கு மேலே சுத்தமாக ஆக்சிலரேஷனே போகல. அப்படி நின்றுச்சு. சுத்தமாக ஆக்சிலரேஷன் அடிச்சுட்டு இருக்கேன். ரைஸே ஆகலை. ஸ்லோவர் ஆக்சிலரேஷன் ஆகுது. ஸோ கேம் சென்சார் கனெக்ட் பண்ணிட்டாரு. இப்போ ஆக்சிலரேட் ரைஸ் பண்ணுறேன். இப்போ ரைஸ் ஆகுது. இப்போ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எவ்வளோ வேணுமோ நம்ம ரைஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இல்லை பாருங்கள். இப்போ போயிடுச்சு. சரிங்களா, ப்ராப்ளம் இஸ் ஃபிக்ஸ்டு. We CHENNAI CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email. வணக்கம் மக்களே, கார் மெக்கானிக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது உள்ள மாடல் கார்கள் மற்றும் வர இருக்கின்ற மாடல் கார்களை எப்படி ரிப்பேர் செய்வது என்பதில் குழப்பமா இருக்கீங்களா? கவலை வேண்டாம், உங்களுக்காகவே சென்னை கார்-டெக் நாங்க 3 விதமான ஸ்கேனிங் பயிற்சியை நடத்தி வருகிறோம். கார் ஸ்கேனர், ப்ரொஃபஷனல் கார் ஸ்கேனர், எக்ஸ்பர்ட் கார் ஸ்கேனர். நீங்கள் கார் மெக்கானிக்காவோ இல்லை ஏசி மெக்கானிக்காவோ இல்லை எலக்ட்ரிஷியனாவோ இருக்கலாம். கவலை வேண்டாம், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் டெக்னாலஜிகளை சொல்லித் தருகிறோம். சென்னை கார்-டெக். மேலும் தகவலுக்கு உடனே போனுங்க, டயல் பண்ணுங்க 9840633265. இது லிமிடெட் பீரியட் என்பதால் முன்பதிவு செய்வோருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும்.